ஆண்டவர் நம்மை ஒரே அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். ஒரே நம்பிக்கையாய், ஒரே சரீரமாய், ஒரே ஆவியாய் நாம் இணைந்திருக்கிறோம். ஒரு ஆவி சொல்லுவோமா? ஆமென். இன்றைக்கும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவரை துதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் துதிக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். எசேக்கியேல் 48வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது, The Lord is there. கர்த்தர் இங்கே இருக்கிறார். கர்த்தர் இங்கே இருக்கிறார். ஆகையால் துதிக்கிற இடத்தில் கர்த்தருடைய பிரசனம் இருக்கிறது. ஆண்டவர் ஏசாயா 43வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நாட்கள் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நான் பயப்படாதே, ஒவ்வொரு நாளும் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல இன்னைக்கும் சில காரியங்களை குறித்து நாம் எண்ணிக்கொண்டு வந்திருக்கலாம், ஏக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், பயந்து கொண்டு வந்திருக்கலாம், கவலையோடு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொன்னது போல, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் என் கூட இருக்கும்போது நான் எவ்வளவு ஃபார் சுப்பீரியர். யூ ஆர் ஃபார் சுப்பீரியர். நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஏன் சொன்னா, The Lord is there. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். மேக ஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய், மாறாவி நீரை தேனாக மாற்றுகிற ஆண்டவருடைய அற்புத கிரியை என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு கூட வருவதினால் விசேஷித்தவன் என்று சொல்லி நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? எதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால் என்று. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதினால் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதினால் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதினால் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதினால் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஆமென். எதினால் நீர் என்னோடு வருவதினால். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களை மேகஸ்தம்பத்தின் மூலமாய், அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாய் வழிநடத்தின ஆண்டவர், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறபடியா என்னையும் நடத்துவீராக ஆண்டவர் என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதினால் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். எதினால் எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால் இருப்பதினால் எதினால் இது எதினால் ஆண்டவரே நீர் வருகிறீர். இருப்பதினால் ஆண்டவர் அன்றைக்கு கண்மழையை பிழைந்து இஸ்ராயேல் மக்களுடைய தாகத்தை தீர்த்த ஆண்டவர் நம்முடைய ஏக்கத்தை நிறைவேற்றுவார், நம்முடைய தாகத்தை போக்குவார் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மழை கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மழை கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவானே நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவானே நான் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அன்பான தேவன் அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவி நீரை மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. நம்ம எல்லாரும் எழுந்து சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் ஏக்கம் எல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவி நீரை மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவி நீரை மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. எல்லாரும் சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். நீர் என்னோடு வருவதினா, நீர் என்னோடு இருப்பதினா, நீர் என்னோடு வருவதினா. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் என்னோடு இருப்பதினா. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருகிற தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். ஆமாண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட வருவேன்னு சொல்லும்போது நீ ஏன் பயப்படணும்? நீ ஏன் கலங்கணும்? நீ ஏன் துவண்டு போகணும்? ஆண்டவர் சொல்றாரு, the Lord is there. ஆண்டவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். God the faithful God. அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து 1000 தலைமுறை மட்டும் தம்முடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற தேவன். ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருகிறதற்காக நன்றி.
நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. அன்றைக்கு யூதர்கள் கலங்கி நின்ற பொழுது ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு சொன்ன ஆண்டவர் யூதர்களுடைய கலக்கத்தை மாற்றினார். அடிமைத்தனத்தில் இருந்த யூதர்களுடைய எல்லா விதமான கலக்கங்களையும் மாற்றினார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இன்னைக்கு யூதருக்கு ரட்சிப்பு வருகிறது, யூதருக்கு களிப்பு வருகிறது. அதே போல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது, உங்கள் வாழ்க்கையில் களிப்பு வருகிறது. ஆண்டவருடைய பிரகாசம் நம்ம மேல படும்போது நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. அன்னைக்கு அண்ணாலம்மா கலங்கி போய் வந்தாங்க, துக்கத்தோடு கூட வந்தாங்க, மன கிளேசத்தினால வந்து ஆலயத்தில் உட்காந்து அழுது கொண்டு இருந்தாங்க. ஏலி கூட புரிஞ்சுக்கல, ஆசாரியன் புரிஞ்சுக்கல. ஆனால் ஆண்டவர் புரிந்து கொண்ட ஆண்டவர், ஆண்டவர் புரிந்து கொண்ட ஆண்டவர். அப்போ அவருக்கு கிடைத்த ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டது. இன்னைக்கு சமாதானம் இல்லாம வந்திருக்கலாம், அல்லது கலக்கத்தோடு கூட வந்திருக்கலாம், பயந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக கடந்து வருகிற இந்த துதிய நேரத்துல இருளான வாழ்க்கையில் ஆண்டவர் வெளிச்சமாய் இருப்பார், உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனாய் இருப்பார், வியாதியின் நேரத்தில் ஆண்டவர் வைத்தியனாக இருப்பார். அப்ப ஆண்டவரை பார்த்து என் கூட இருப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, பயப்படாதேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, இன்னும் சஞ்சலத்தோடு கூட இருக்கிற யூதருக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல, களிப்பை கொடுத்தது போல என் கூட வருவீராக. அண்ணாலம்மாவுடைய துக்கத்தை மாற்றின ஆண்டவர் எங்களுடைய துக்கத்தை மாற்றுவீராக. சீஷர்கள் பயந்து போய் உட்கார்ந்திருந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வந்தது. நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி, கூடவே இரு ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து நம்ம சொல்லலாமா? எல்லாரும் ஆண்டவரே நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க ஏசப்பா. ஆண்டவரே இருளான வாழ்க்கையில கூட வாங்க, ஆண்டவரே வியாதி நேரத்துல கூட வாங்க ஏசப்பா. எல்லா சூழ்நிலை நீங்க வாங்க ஏசப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே, ஆண்டவர் உங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க கலங்க தேவை, பயப்பட தேவை இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானே. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானே. என் வெளிச்சம் நீவே, என் ஜீவனும் நீவே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீவே, எல்லாரும் மேலும் தேவனுடைய ஒளி கடந்து வருவதாக. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. ஆண்டவர் நம்முடைய
கண்ணீரை துடைக்கிறார், காயங்களை ஆற்றுகிறார். ஆண்டவரே நீர் ஆற்றுவீராக. நேரத்திலே தகப்பனானீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் சொல்லுவோமா? என் அம்மாவும் என் அப்பா நீங்க தான் ஏசப்பா. தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம், எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ரொம்ப கலக்கத்தோடு நான் போராட்டத்தோட வந்திருக்கிறேன். வியாதி நேரத்துல என் கூட யாருமே இல்லை, சோதனையான நேரத்துல என் கூட யாருமே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, the Lord is there. ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார், நம்ம கூட நடக்கிறார், நம்ம கையை பிடிக்கிறார், வலது கரத்தை பிடித்து நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், உன்னை சுமப்பேன் சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறபடியினால், ஆண்டவரே வைத்தியலே உம்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லலாமா? எஸ் வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய விடுதலை கிடைப்பதா, சுகவீனம்லாம் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. திருப்பி என் வைத்திய நீரே, என் வைத்திய பலவீனமான இடத்துல கரங்களை வச்சு சொல்லுவோம், எல்லாம் மாறுவதாக, எல்லாம் நீங்கதானப்பா. என் வைத்திய நீரே, என் வைத்திய நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், உம்மை நான் நேசிப்பேன். ஆமென். உம்மை நான் நேசிப்பேன், உம்மை நான் நேசிப்பேன். நான் பின் திரும்ப மாட்டேன், நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே. நாம் சொல்லுவோமா? நான் பின் திரும்பேனே. நல்ல கரங்களை தட்டி அசாத்தியமான நம்பிக்கைய ஆண்டவர் மேல நம்ம வைக்கும்போது, இன்றைக்கு அசாதாரணமான அற்புதங்களை ஆண்டவர் காண செய்வார். இன்னைக்கு ஆண்டவரே என் நம்பிக்கையாக இருக்கிறீர் என்று சொல்லு. நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாமா? நம்ம எல்லாரும் அமர்ந்து கொண்டு ஒரே ஒரு நிமிஷம், நீர் எனக்கு வைத்தியனாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு நண்பனாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க எங்களுக்கு ஜீவனா இருக்கிறீங்க, எனக்கு தாயுமாக இருக்கிறீங்க, என் தகப்பனா இருக்கிறீங்க சுவாமி. உங்களை விட்டு நாங்கள் பின் திரும்பவே மாட்டோம். எல்லாரும் சொல்லுவோமா? உங்களை விட்டு நான் பின் திரும்பவே மாட்டேன்.
எஸ், ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு தடவை சொல்லி அப்படியே துதி ஆராதனை நிறைவு செய்யலாமா? ஆண்டவர் கேட்கிறார், உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். அதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உம்மையே நான் நேசிப்பேன். Yes. உம்மையே நான் நேசிப்பேன். உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் தீரப்பேன். அன்பின் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நீர் ஒருவரே எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பின் தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகி நிற்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நாங்கள் எங்களெல்லாம் சீர்திருத்த வேண்டுமோ சீர்திருத்தப்படவும், கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்கவும் நீர் கிருபை தருவீராக. இந்த ஒளி வீசும் ஆண்டிலே ஆண்டவரே, ஒளி வீசுகிற உம்முடைய பட்டயமான உம்முடைய வேத வாக்கியங்கள் எங்களுக்குள் மிளிர கிருபை தருவீராக. அடியேனை மறையும், உம்மை வெளிப்படுத்தும். உம்முடைய ஜனங்கள் தாகம் தீர்க்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக ஒளி வீசும் ஆண்டு என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கு ஆதாரமான சட்ட வாக்கியம் ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த வசனத்தின் முதல் வார்த்தையை உங்களோடு நான் பேசினேன். எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எழும்பு என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தை தருகிறார். அப்படி எழும்பும்போது என்ன நடக்கும் என்று சொல்லும் பொழுது 3 நபர்களை உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஒன்று, இளைய குமாரன். அவன் இருக்கும் இடத்திலிருந்து எழும்பினான். அவன் நினைத்தது ஒன்று, என் வீட்டிலே, தகப்பன் வீட்டிலே வேலைக்காரனாக நான் போய் சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் அவன் எழும்பும்போது அவன் தகப்பனார் அவனை வேலைக்காரனாக அல்ல, மகனாகவே ஏற்றுக்கொண்டார். எழும்பும்போது தேவன் நம்முடைய உறவுகளை சீர்படுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம். யோசுவா தேவனுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். காரணம், 40 ஆண்டுகளாய் கூட இருந்த அந்த மோசே மரித்து போகிறார். 30 நாட்கள் துக்கம் அனுசரிக்கிறார்கள். 30 நாட்கள் துக்கம் முடிந்த பின்பதாக கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், யோசுவாவே, நீ எழும்பு, நீ யோர்தானை கடந்து செல்ல வேண்டும், சுதந்திரிக்க வேண்டியதை நீ சுதந்திரிக்க வேண்டும், உன்னுடைய அழுகை சுதந்திரிப்பதை தடை செய்யக்கூடாது என்று சொல்லி யோசுவாவை எழும்ப பண்ணின ஆண்டவர் நம்மையும் எழும்ப பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். 3ஆவதாக நாம் பார்த்தோம், அனனியாவை ஆண்டவர் எழும்பச் செய்தார். எதற்காக எழும்பச் செய்தார்? அனனியாவே, நீ எழும்ப தயங்குகிறாய், ஆனால் இன்றைக்கு நீ எழும்பும் பொழுது நான் சந்திக்க இருக்கிற பாத்திரத்தை நீ சந்திப்பதற்காக எழும்ப வேண்டும். அப்படின்றால் 3ஆவதாக நாம் கற்றுக்கொண்டோம், அனனியா தனக்காக எழும்பவில்லை. கெட்ட குமாரன் தனக்காக எழும்பினான், யோசுவா தனக்காக எழும்பினான். ஆனால் அனனியா தனக்காக எழவில்லை, கர்த்தருக்காக, பிறருக்காக எழும்பினது போல நாமும் திருச்சபையாய் எழும்பும்போது கடவுள் அநேகரை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அநேகருக்கு ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கு அதே வசனத்தின் அடுத்த பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். எழும்பு பிரகாசி. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைக்க செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்கு எழுப்பச் செய்கிறார். இளைய குமாரன் எழும்பி வரும் பொழுது அவன் அழுக்கு துணிகள் மாற்றப்பட்டு குமாரன் என்கிற பிரகாசத்தை படைக்கிறான்.
யோசுவா இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்தவன் எழும்பும்போது அவன் பிரகாசிப்பிக்கப்பட்டு ஆண்டவர் கிருபையினாலே 12 கோத்திரங்களுக்கும் தேசத்தை பகிர்ந்து கொடுக்கிறவனாக மாறினான். அனனியா எழும்பும்போது இன்றைக்கு உலகமே போற்றி கொண்டிருக்கிற ஒரு பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் தொட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் எழும்புகிறோமோ ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பனா இந்த பிரகாசிக்க செய்கிறதுனா என்ன? ஷைனிங். அப்பனா ஒரு லைட்னா ஷைனிங் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில என்ன ஷைனிங், நம்ம வாழ்க்கையில என்ன பிரகாசம் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரகாசம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுளுக்காக நாம் செய்கிற நற்காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னது பிரகாசம்னா? என்னது? கடவுளுக்காக நாம் செய்கிற நற்காரியம். அதனால தான் சொல்லப்படுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவுது. எது பிரகாசிக்கணும்? நற்கிரியை பிரகாசிக்க வேண்டும். எல்லாம் சொல்லாம வாய்த்தது நற்கிரியை பிரகாசிக்கணும். நல்ல சமாரியன் திருச்சபையின் அங்கமாகிய நாம் எதில் பிரகாசிக்க வேண்டும்? கடந்த ஆண்டு நான் இருந்ததைப் போல அல்ல, என்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், என் சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும், என்னுடைய பேச்சை மாற்றிக்கொள்ள வேண்டும், என் நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எதற்காக? நற்கிரியை செய்வதற்காக தேவன் என்னை எழும்ப பண்ணியிருக்கிறார். எனவே இந்த கால வேளையில் நற்கிரியை நாம் செய்யும்போது நமக்கு கிடைக்கிற காரியங்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வேதம் நற்கிரியை பற்றி என்ன சொல்கிறது சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துள்ள வாசிக்கலாம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப நான் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அவனுக்கு இருக்கிற ஃபண்டமெண்டல் பேசிக் குவாலிட்டி என்றால் நற்செய்தி நற்கிரியை செய்வதற்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் அந்த பிரகாசம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்மெல்லாம் யாரு அப்படி சொன்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நம்ம கிறிஸ்தவர்கள், அப்படிதானே? கிறிஸ்தவர்கள். அப்பனா கிறிஸ்தவர்கள் என்கும்போது அந்த பேசிக் குவாலிட்டி என்ன தெரியுமா? நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இதை மறந்துடாதீங்க. கிறிஸ்தவன், ஆண்டவருடைய பிள்ளை அப்படி சொன்னா, என் வாழ்க்கையில நான் நற்கிரியை செய்வதற்காக ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நற்கிரியை செய்வதற்காக ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக இந்த நற்கிரியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளில் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டுமா? அப்படின்னா கிறிஸ்தவர்கள் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குவாலிட்டி என்ன தெரியுமா? சகலவித நற்கிரிகளில் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்பா கிறிஸ்தவன் சொன்னா பொய் பேச மாட்டான், கிறிஸ்தவன் சொன்னா உண்மை பேசுவான், கிறிஸ்தவனுக்கு முதலிடம் கொடு, அவனை நம்பி காரியத்தை ஒப்படைக்கலாம், அவன் பொய் சொல்ல மாட்டான், மற்றவர்களை போல இருக்க மாட்டான் சொன்னாங்களா அந்த காலத்தில்? காரணம் என்ன தெரியுமா? வேதக்காரர்கள் சொல்லுவாங்க. கிறிஸ்தவன் சொன்னா நற்கிரியை செய்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, நற்கிரியிலே பெருகுகிறவராய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த 2025ஆம் ஆண்டுல நாம் ஒளி வீச வேண்டும் என்றால் இரண்டாவதாக நாம் மனசுல வைக்க வேண்டியது, நான் நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, நற்கிரியை செய்வதற்கு பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வாயத்தனை சொல்லுவோமா? நற்கிரியை செய்வதற்கு பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நான் செய்த காரியத்தை காட்டிலும்
இன்னும் அடுத்த நற்கிரியைக்குள்ள நாம் போகணும். மூன்றாவதாக நற்கிரியை நாம் எப்படி செய்யணும்னு சொன்னா வேதம் சொல்லி பாருங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து போதும். மூன்றாவதாக நற்கிரிகளை செய்யும் போது நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? சோர்ந்து போகக்கூடாது. பைபிள் நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுக்குது. நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நற்கிரியையிலே நாம் வளர்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு பல பிரச்சனை வரும். என்ன நான் கடவுளுடைய பிள்ளையா இருந்து என்னத்தை கண்டேன், எல்லாருக்கும் நன்மை செஞ்சேன், முடிவில் என்ன வந்துச்சு, எனக்கு கஷ்டம்தான் வந்துச்சு. இனிமேல் நான் எதுக்கு நல்லது செய்யணும்? சொல்கிறோமா சொல்லலையா? இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய். அப்படி என்றால் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நற்கிரியை பற்றி 3 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். மனசுக்குள்ள வச்சுக்கணுமா? முதல் காரியம், நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டேன், நற்கிரிகளை பெருக அழைக்கப்பட்டேன், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய தேவன் என்னை அழைத்திருக்கிறார். 3 கருத்தை சொல்லுமா? நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டேன், நற்கிரியிலே பெருக அழைக்கப்பட்டேன், நற்கிரியிலே சோர்ந்து போகாமல் செய்ய ஆண்டவரால் உற்சாகப்படுத்தப்படுகிறேன். சரி, இப்போ நற்கிரியை என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நற்கிரியை என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும் போது என்ன 3 ஆசீர்வாதம்? என்ன அந்த 3 ஆசீர்வாதம்? முதல் ஆசீர்வாதம், நற்கிரியை என்கிற வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்க லைஃப் எப்படி இருக்குமா? ஏசாயா 60 நீங்க வீட்டில் போய் உட்காந்து வாசிச்சு பாருங்க. எண்ணிறைந்த ஆசீர்வாதங்களே அங்க சொல்லப்பட்டிருக்குது. நற்கிரியிலே நாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா நம்ம தான் விளக்கு. அந்த விளக்கு ஆண்டவர் எனக்கு கொண்டு போய் வைப்பார் தெரியுமா? விளக்கு தண்டின் மேல் வைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. விளக்கு தண்டின் மேல் வைப்பார். நீங்க எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஊற்றுவாரு, ஆண்டவர் திரியை திருக்கி விடுவாரு, ஆண்டவர் உங்களை பற்ற வச்சிருவாரு. இப்போ நீங்கள் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை கொண்டு போய் கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாரு, உங்களை போய் மரக்கால கீழே வைக்க மாட்டாரு, உங்களை கொண்டு போய் என்ன செய்வார் தெரியுமா? பாத்திரத்துக்கு கீழே வைக்க மாட்டாரு. உங்களை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் வைப்பாரு? விளக்கு தண்டின் மேல் வைப்பார். சரி, அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விளக்கு தண்டின் மேல் வைக்கும்போது அது அந்த வீட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? அப்பனா நீங்களும் நானும் பிரகாசிப்பதற்காக கடவுளுக்காக தீர்மானம் எடுக்கும்போது கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் என்னவென்றால், அப்பா உன்னை நான் விளக்கு தண்டின் மேல் வைப்பேன். வாய்த்தன சொல்லாமா? என்னை ஆண்டவர் விளக்கு தண்டின் மேல் வைப்பார். விளக்கு தண்டின் மேல வைக்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்கு தெரியுமா? அந்த வீட்டில் உங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குமா. ஆனா வெளிச்சமாகிய நற்கிரியையை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டு நீங்க செய்யும்போது என்ன நடக்கு தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. 60ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க. ஏசாயா 60:6 வாசிக்கலாமா? பாருங்க, நீங்க விளக்கு தண்ணி மேல வச்சு எரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட்ட ஜனம் உங்கள் மூலமாக தேவனை துதித்து பிரசித்தப்படுத்துவார்கள். ஏன்னா 3ஆம் வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதைக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வரும். ஐயா, நீ நற்கிரியில செஞ்சு பாருங்களேன், உங்ககிட்ட யார் வருவாங்கன்னா சாமானியர்கள் அல்லப்பா, இந்த தேசத்தில் இருக்கிற பெரியவங்க உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. கொஞ்சம் நீங்கள் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப சின்னவங்களாக இருக்கலாம், சின்ன இளைய மருமகளாக இருக்கலாம், சிலைய காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நற்கிரிகளை செய்யும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க சொன்னால் சரியாக இருக்கும்ப்பா. அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சின்னவங்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கரெக்டாக ஆண்டவருக்குள்ளே இருந்து நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காரியங்கள் வரும்போது என்ன சொல்லுவாங்க, இவர் சொன்னால் சரியாக இருக்கும்ப்பா,
பெரியவங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஏன் தெரியுமா? விளக்கு தண்டின் மேல் வைக்கும்போது அநேகர் நம்மிடத்தில் வருவார்கள். அருமையானவர்களே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இந்த திருச்சபையின் வாழ்க்கையிலும் சரி, நம்ம மனசில் வச்சுக்கிடுவோம், நான் தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காய் பிரகாசிக்க வேண்டும். அநேகர் இடத்தில் வருவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு துதியும் கனமும் மகிமையும் நம் மூலமாய் உண்டாகும். எனவே இன்னைக்கு முதல்ல காரியம், நான் கர்த்தருக்காக இருந்து பிரகாசிக்கும் பொழுது, மற்றவர்களுக்காக இருந்து பிரகாசிக்கும் போது, நற்கிரியை என்கிற பிரகாசம் இடத்துல காணப்படும் போது, ஆண்டவர் என்னை விளக்கு தண்டில் வைப்பார். தேவனுடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். தேவனுடைய நாமம் நம்முடைய திருச்சபையின் மூலமாய் மகிமைப்படும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. இருந்த வண்ணமாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. 2025 நீ பிரகாசமா இருக்கணும்ப்பா, நீ விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். நான் நற்கிரியை செய்யும்போது முதல் ஆசீர்வாதம், நான் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்டு தேவனுக்கு மகிமையாய் நான் வாழுவேன். இரண்டாவதாக, நற்கிரியை செய்யும்போது எனக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? அதே ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்பா நீ பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் சிச்சுவேஷன். நீ சின்னவனா இருக்கலாம், சிறியவனா இருக்கலாம், நான் உன்னை மாற்ற வல்லவர் சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல நீங்க ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கும் போது, நற்கிரியில செய்ய உங்களை அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களுக்காக சில காரியங்களை தீவிரமாய் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமேன். தீவிரமா ஆண்டவர் சொல்றார், வாக்குத்தத்தம் தான். நீ நற்கிரியை செய்யும்போது நான் உனக்காக சில காரியங்களை செய்வதற்கு தீவிரமாய் இருப்பேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? மொர்தெகாய். மொர்தெகாய் அடிமை. ராஜா செத்து போனா இவர் வீட்டுக்கு வந்துடலாம், ஆனா வாசல் காக்கிற அடிமை. ஆனா ராஜாவுக்கு எதிராக திட்டம் திட்டும் பொழுது போய் ராஜாட்ட சொல்றாரு, ராஜாவே இவங்க 2 பேரும் உங்களை கொல்வதற்கு திட்டம் திட்டி கொண்டிருக்கிறாங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்ன உடனே ராஜா விசாரித்து அவங்க 2 பேரையும் கொண்டு போட்டாரு. ஆனா மொர்தெகாய்க்கு நன்மை கிடைக்கவில்லை. அதனால தான் நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்குன்னு சொல்லி அதான் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த ராஜாவுக்கு உதவி செய்தமோ அதே ராஜா மூலமா தான் யூதர்களுக்கு ஒரு துன்பம் வருது. ஆனா இப்போ என்ன செய்யற தெரியுமா? அந்த மொர்தெகாய் யூதர்களுக்கு நற்கிரியை செய்வதற்காக எஸ்தர் ராஜாத்தியை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன நடக்கிற சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமான் என்ன செய்ய தெரியுமா? இந்த மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை உண்டு பண்ணுகிறான். பகல்ல செய்யும் போது பேசல, ராஜாட்ட வந்து பேசும்போது ஆண்டவர் செய்யல. ராத்திரி தூக்கு மரத்தை செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்து பேசிக்கிறாங்க, நாளை காலையில் ஆமானை தொங்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன செய்யற தெரியுமா? தீவிரமாய் காரியத்தை நடப்பிக்கிற தேவன். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா? எப்படி ஆண்டவர் தீவிரமா நடத்தாருன்னா, ராஜாக்கு தூக்கம் வரல. எப்பவுமே ராஜாக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? தூக்கம் வரலன்னு என்ன செய்வாங்கன்னா, நல்லா பாட்டு பாட சொல்லுவாங்க, நல்லா விசிறி விட சொல்லுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் மதுபானத்தை அருந்துவார்கள். இது வழக்கம். ஆனா ஆண்டவர் எப்படி காரியத்தை நடத்துறாரு பாருங்க. ராஜாக்கு தூக்கம் வராததுனாலே அவன் நடபடிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வாசி, போனவதெல்லாம் என்ன நினைச்சு சொல்லி வாசி அப்படிங்கிறாங்க. வாசிக்கும் போது மொர்தெகாய் உங்கள் உயிரை காப்பாற்றினான் மட்டும்தான் எழுதி வச்சிருக்குது. உடனே கேட்குற ராஜா, என் உயிரை காப்பாற்றின மொர்தெகாய்க்கு நான் எதாவது செஞ்சேனா? செய்யல ராஜா. செய்வதற்கு ஆயத்தப்படுங்கள். அருமையானவர்களே, சோர்ந்து போகாம நற்கிரியை செஞ்சு பார்ப்பா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்யறதுக்கு தீவிரமாய் காரியத்தை நடத்துவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்லா சொல்லாமா? உங்க வாழ்க்கையில தீவிரமா ஆண்டவர் ஒரு காரியத்தை நடத்தினா எப்படி அல்லேலூயா சொல்லுவோம்? நம்ம பலத்த சத்தம் சொல்லுவோமா? அப்படி சொல்லாமா? அல்லேலூயா. தீவிரமா நடத்துவாராயா. ஒரே ஒரு காரியம், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய பழகு. மூன்றாவதாக, நான் நற்கிரியை செய்யும்போது
எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? அதே ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசித்து பார்த்தோம் என்றால், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 2:6-7 போதுமா? தேவன் அவனவனுடைய கிரியைகள், அந்த கிரியைகள்ங்கிற வார்த்தையில நற்கிரியையும் இருக்கு, துர்க்கிரியையும் இருக்குது. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனளிப்பார். 7ஆம் வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, கிரியைக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுறீர்கள். அப்படின்னா நீங்க நற்கிரியை செய்யும்போது என்ன செய்யறீங்களா? கடவுளுக்கு மகிமையை தேடுறீங்களா? உங்க வாழ்க்கையில அழியாமையை தேடுகிறீர்களா? உங்களை வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற கனத்தை தேடுறீங்களா? என்ன அழகா சொல்லப்படும் பார்த்தீங்களா? கிரியை செய்கிறவனுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டு, எல்லா கிரியைக்கும் நியாயத்தீர்ப்பு உண்டு. ஆனா சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வதற்கு கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? வாயத்திறந்து சொல்லுங்க. அவனவன் செய்கிற கிரியைகள் அவனோடு கூட பரலோகத்துக்கு போகும். நற்கிரியை நம்ம எதுக்கு செய்யணும் தெரியுமா? நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. அருமையானவர்களே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எதற்கு அந்த ஒளி? நான் நற்கிரியை என்கிற ஒளியை வீசுவதற்காக நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். 2 காரியம், 2 பிரிவாக கற்றுக் கொடுத்தேன். முதல் காரியம், நாம் யார்? நற்கிரியை செய்வதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நாம் யார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் யார்? சகலவித நற்கிரியில் பெருகிறவர்களாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்படி நற்கிரியை செய்யும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 1, ஆண்டவர் என்னை எடுத்து விளக்கு தண்ணின் மேல் வைப்பார். என்னிடத்திலே அநேகர் வருவார்கள், நான் ஆண்டவருக்கு மகிமையாய் இருப்பேன். 2ஆவதாக, நான் ஆண்டவருக்கு சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும்போது உங்களுக்காக எனக்காக செயல்படுவதற்கு ஆண்டவர் தீவிரிக்கிற தேவனாக இருக்கிறார். 3ஆவதாக, நற்கிரியை செய்யும்போது நித்திய ஜீவனை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, நற்கிரிகளிலே நாம் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாப்புவா நியூகினி தீவிலே ஒரு மிஷனரி போய் ஊழியம் செய்தாராம். அந்த மிஷனரி ஊழியம் செய்து அவர்கள் தோட்டத்திலே நல்ல பைனாப்பிள், அன்னாசி பழம் பயிரிட்டாராம். பயிரிட்டு எல்லாம் விளைஞ்சிருக்கும் போது அந்த ஊர் மக்கள் அவருக்கு தெரியாமல் எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிட்டாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப வேதனையாச்சான். எனவே அவர் என்ன செஞ்சாரா, இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமும் அதே போல் கல்டிவேட் பண்ணுறாரு. அடுத்த வருஷமும் அப்படி நடக்குது. 3ஆவது வருஷமும் செய்கிறாரு. 3ஆவது வருஷமும் அந்த வெள்ளாமையெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுறாங்க அந்த மக்கள். ரொம்ப வேதனையோடு என்ன செஞ்சாரு, இனிமேல் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஊழியத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறார். சொந்த தேசத்தில் அவர் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறார். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நற்கிரிகளை செய்வதை பற்றி ஒரு பிரசங்கம். அப்போ அவர் நினச்சாரா, ஐயோ நான் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு பதிலாக அந்த மக்களை எவ்வளோ திட்டேன், எவ்வளோ சபிச்சிட்டேன், எவ்வளோ என் வாயினால் பேசிட்டேன்னு சொல்லிட்டு மனம் தொடப்பட்டவராக மீண்டுமாக அதை பாப்புவா நியூகினி தீவுக்கு வந்தாராம். என்ன செஞ்சாராம், இந்த தடவை பயிரிட்டு விட்டு ஒரு போர்டு எழுதி வச்சாராம், வேணும் என்கிறவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம், வேணும் என்கிறவர்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சாங்க. அப்போ அந்த போர்டு வச்ச மறுநாள் பார்த்தாராம், சரி இன்னைக்கு வயல் மொத்தமாக காலியாக போயிருக்குன்னு நினைக்கும் போது ஒரு பழம் கூட காணாம போகலையா. அந்த மக்கள் எல்லாரும் வந்தாங்களாம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்கள் எப்போ கிறிஸ்தவர் ஆனீர்கள் கேட்டாங்களா. என்னது, நீங்கள் எப்போ கிறிஸ்தவர் ஆனீர்கள்? யார் கேட்டா? மிஷனரியை பார்த்து அந்த மக்கள் கேட்டாங்க. அப்போ சொன்னாராம், நான் ஒரு வாரத்துக்கு முன்பதாகத்தான் மிஷனரியாக மாறினேன்.
எனக்குள்ள பெரிய போராட்டம் இருந்துச்சு இந்த லெட்டரை எழுதி வைக்கிறதுக்கு. ஆனால் நான் எழுதி வச்சேன், ஒரு மக்கள் கூட அந்த பழத்தை எடுத்து போகலை. அன்பானவர்களே, நான் இதை யோசித்து பார்த்தேன். அப்போனா நற்கிரியை செய்யணும்னா நம்மகிட்ட உள்ளதெல்லாம் விட்டுக்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா? இல்லை ஐயா, தேவன் கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியத்தை இந்த பகுதி அப்படியே படித்து பார்த்துக்கும் போது நம்ம சர்ச்சோட ரிலவெண்ட்டான ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்பதாக விபிஎஸ் நடந்துச்சு. விபிஎஸ் நடக்கும்போது கணேசபுரத்துலேருந்து தம்பிமார்கள் வந்திருந்தாங்க. 10வது நாள் விபிஎஸ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டை உடச்சி போட்டுட்டாங்க, நம்மளுடைய சுவிட்ச் போர்டெல்லாம் உடைச்சிட்டாங்க, எல்லாத்தையும் உருவி எடுத்தாங்க. பயங்கர செட்டப் பண்ணிட்டு பயங்கர பிரச்சனை. ஒரு தீர்மானம் வந்துச்சு, இனிமேல் இந்த பசங்களெல்லாம் விபிஎஸ்க்கு கூப்பிடக்கூடாது. அப்போ யார் போதகராக இருந்தாருன்னா ஜேசு சகாயம் ஐயா இருந்தார். ஐயா, இனிமேல் இந்த பசங்களை கூப்பிடக்கூடாது ஐயா விபிஎஸ்க்கு அப்படி சொன்னாங்க. அப்போ ஜேசு சகாயம் சொன்ன வார்த்தை, விபிஎஸ் யாருக்காக? விபிஎஸ் அவர்களுக்காக. இந்த வார்த்தை தான் என்ன வார்த்தை தெரியுமா? வேணும் என்கிறவர்கள் பழங்களை தேவைக்கேற்ப எடுத்து செல்லலாம். கொஞ்சம் பாருங்க, அன்னைக்கு அவர் சொன்னார். இன்னைக்கு கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக அந்த கணேசபுரத்தில் ஜெப மையம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவில்லை நம்முடைய தீர்ப்புகள் எப்படி இருக்குது? நம்முடைய தீர்ப்புகள் தேவனுடைய நாமத்திற்கு குறைவாய் இருக்கக்கூடாது. நம்முடைய தீர்ப்புகள் தான் நற்கிரியை. நம்முடைய தீர்ப்புகள் தான் நற்கிரியை. நற்கிரிகளில் பெருகுவோம், எழுந்து பிரகாசிப்போம். தேசத்தை காரிருள் மூடும், ஆனால் நற்கிரியை செய்கிற உங்கள் மேல் ஆண்டவர் உதிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. நற்கிரியிலே பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் இன்றைக்கு ஆராதனை வெளியிலே கேட்டது போல ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஆலயத்தில் தங்கி இருக்கிறார். இந்த ஆலயத்திலே நான் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் தர வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறார். நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆராதனையை நாம் ஆராதித்தோம். எனவே இந்த நாளில் நம்மோடு இருக்கிற ஆண்டவர், இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளுக்கு பதில் கொடுக்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு கூட அமைதியாக நம்முடைய தேவைகளையும் குடும்பத்தின் காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இறக்கி வைப்போம். உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன வண்ணமாய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நிச்சயத்தோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இன்ற திருவிருந்து வழிபாட்டை எங்களுக்கு நீர் தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நற்கிரியின் உச்சகட்டம் இந்த சிலுவை மரணம். ஆண்டவரே, உம்மை பகைத்தவர்களை பார்த்து நீர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னீர் சுவாமி. இப்படிப்பட்ட நற்கிரியின் உச்சத்திலே நாங்கள் பங்கு பெற தேவன் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நற்கிரியை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்களாயும் ஆண்டவரே அதில் பெருகுகிறவர்களாயும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு திருச்சபையாக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு திருமண்டலமாக, விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட திருக்குடும்பங்களாக எங்கள் குடும்பங்கள் கர்த்தருக்குள் எழும்பி பிரகாசிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் நற்கிரிகளை செய்யும் பொழுதெல்லாம் எங்களுக்காக நன்மை செய்வதற்கு தீவிரிக்கிற ஆண்டவர் ஒன்று என்ற நற்செய்தியோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். அப்பா, எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கிற
மறுமைக்குரிய வாக்குத்தத்தத்தை நீ தந்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் புதிய வாரத்திற்குள் கடந்து செல்ல கிருபை தருவீராக. சோர்ந்து போகும் வேளைகளில் எல்லாம் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய வார்த்தைகளும் எங்களோடு இடைப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனையோடும் வேதனையோடும் சுகவீனத்தோடும் வந்திருந்தால் என் தேவன் அவருடைய எல்லா பயத்துக்கும் அவங்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள்ளும் உம்முடைய திருக்கரத்திற்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். குறிப்பாக தங்கள் அன்பு கணவரை இழந்த குடும்பம், தகப்பனாரை இழந்த குடும்பம், தன்னுடைய அன்பான மகனை இழந்து கண்ணீரோடு அழுத அந்த தாயாருடைய உள்ளம், இவர்கள் எல்லாம் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அப்பா, சகல ஆறுதலின் தேவன் தாமே ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, வந்திருக்கிற நாங்கள் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடி நாங்கள் நற்கிரைகளை பெறுகிறவர்களாகவும் தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூர்ந்தவர்களாகவும் உம்முடைய திருப்பந்திலே பங்கு பெற்றது மூலமாய் நீர் எங்களுக்குள்ளும் நாங்கள் உமக்குள்ளும் இருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு கடந்து செல்ல ஆவியானவர் கிருபை செய்வீராக. சமாதானத்தின் தேவன் தாமே சமாதானத்தை அருளி செய்வீராக. பணி செய்கிற மக்களுக்காக, பிஸ்னஸ் செய்கிற மக்களுக்காக, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, சுகவீனத்திலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவர் புது பலத்தால் இடைக்கட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வழியெடுத்தும் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள் இருந்து நீங்கள் தேவனின் அவருடைய குமாரனாய் நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்வது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது.